Welcome to the channel. Next நம்ம இப்போ பார்க்க போகிறது 5 பாயிண்ட் டேட்டா சம்மரி. ஸோ இவ்வளோ நாள் வந்து நம்ம சென்ட்ரல் மெஷர் பார்த்தோம் அண்ட் வேரியபிலிட்டி மெஷர் பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது திருப்பி டேட்டா பற்றி நம்ம என்ன தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்றது தான். அது வந்து 5 பாயிண்ட் டேட்டா மெஷர். இந்த 5 பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இஸ் மின். நான் இப்படி எழுதுகிறேன். தேர்ட் இஸ் மீடியன், ஏன்னா இந்த மூணும் நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஃபிஃப்த் இஸ் மேக்ஸ். இதில் இந்த நடுவில் ரெண்டு இருக்குல்ல, இது வந்து Q1 அண்ட் Q3 அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த Q1 அப்படின்னா என்னென்னா, we can also write it as 25% of data and Q3 is 75% of data. ஸோ இதை நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஒரு எக்ஸாம்பிள் சின்ன ஒரு டேட்டா செட் வச்சு நம்ம டிசைட் பண்ணலாம். இதில் என்னென்னா, we have to take a sorted data set. So first is we have to take a sorted data set, or we have to sort the existing data set. ஸோ அந்த டேட்டா செட் என்னென்னா, நான் இப்போ எடுக்கிறது சும்மா எடுக்கிறேன். லைக் 10, 11, 12, 13, 14, 15 அண்ட் 16 அப்படின்னு எடுக்கிறேன். ஸோ இதில் நமக்கு 7 டேட்டா செட்ஸ் இருக்குது, 7 டேட்டா பாயிண்ட்ஸ் இருக்குது. ஓகே, செகண்ட் ஃபைண்ட் மின். ஸோ இந்த டேட்டா செட்லேருந்து மின் வந்து 10. We can say 10 is the smallest number. Third, find max. இதில் மேக்ஸ் நம்ம பார்த்தீங்கன்னா, இது சார்ட்டட்னால நம்ம ஈஸியாக மேக்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். மின் அண்ட் மேக்ஸ். மேக்ஸ் இஸ் 16. ஸோ தேர்ட். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டன், ஃபிஃப்த் டன். நெக்ஸ்ட் இஸ் மீடியன். மீடியன் என்ன, நம்ம முன்னாடி ஃபர்ஸ்ட் இதில் பார்த்த மாதிரி த சென்டர் பாயிண்ட் ஆஃப் த சார்ட்டட் டேட்டா. இதில் நம்ம ஆட் டேட்டான்றதுனால we can just take the center point. இதில் 13. ஸோ மீடியன் இஸ் ஆல்சோ டன். இப்போ ஃபோர்த், செகண்ட் அண்ட் ஃபோர்த், அது என்னன்னா Q1 அண்ட் Q2. இந்த Q1 அண்ட் Q1 அண்ட் Q3. இப்போ 25% அண்ட் 75% ஆஃப் டேட்டா நம்ம கண்டுபிடிக்கணும். அது என்னன்னா, அது எப்படி கண்டுபிடிப்போம்னா, ஸோ Q1 இப்போ நம்ம எப்படி கண்டுபிடிக்க போறோம்னா, lower half of the data. Q3, upper half of data. இப்போ இது எப்படி நம்ம lower half and upper half பிரிப்போம்னா by median. ஸோ மீடியன் இதுதான் வச்சுக்கோங்க. இதில் லெஃப்டில் இருக்கிறது எல்லாமே லோவர் ஹாஃப் அண்ட் ரைட்டில் இருக்கிறது எல்லாமே அப்பர் ஹாஃப். இது Q1, இது Q3. ஓகே, இப்போ நம்ம டேட்டா செட்டில் இருந்து மீடியன் 13 நமக்கு தெரியும். இப்போ Q1 நம்ம பிரிக்கலாம் அப்படின்னா 10, 11 அண்ட் 12. Q3 அது மீடியனுக்கு ரைட் சைடில் இருக்கிறது 14, 15 அண்ட் 16. ஸோ நம்ம ஈஸியாக மீடியனை வச்சு லோவர் அண்ட் அப்பர் ஹாஃப்னு பிரிச்சிட்டோம். இப்போ இதுதான் Q1 கேட்டிங்கன்னா இல்லை, பிகாஸ் திஸ் இஸ் நாட் அ வேல்யூ, திஸ் இஸ் ஜஸ்ட் அ ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ். இதிலிருந்து நம்ம Q1 அண்ட் Q3 கண்டுபிடிக்க போகிறோம். அதுவும் ஒன்றும் இல்லை, என்னன்னா we have to again take the medium of these smaller data sets. இப்போ Q1 ஓட மீடியன் என்னன்னா, we can easily say 11. Q3 ஓட மீடியன் என்னன்னு கேட்டிங்கன்னா nothing but 15. ஸோ இப்போ இந்த 5 பாயிண்ட் டேட்டா சம்மரியை நம்ம திருப்பி எழுதணும் அப்படின்னா, we have min, which is நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சது 10, அண்ட் Q1 நம்ம இப்போ கண்டுபிடிச்சது 11, மீடியன் நம்ம கண்டுபிடிச்சது 13, அப்புறம் Q3 நம்ம கண்டுபிடிச்சது 15, அப்புறம் மேக்ஸ் நம்ம கண்டுபிடிச்சது 16.
ஸோ அழகா நமக்கு இந்த 5 பாயிண்ட் டேட்டா சம்மரி கிடைச்சிருச்சு. இதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா, இதுல வந்து ஒரு பிளாட் ஒன்று இருக்கு, கிராஃப் மாதிரி, அதை நான் சொல்றேன். பட் இதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஸோ இப்போ ஒரு கம்பெனி எடுத்துக்கோங்க. கம்பெனி வித் salaried எம்ப்ளாயீஸ். ஓகே, இந்த salaried எம்ப்ளாயீஸ் இவங்க வந்து ஒரு கம்பெனி வந்து ஒரு டோட்டல் நம்பர் ஆஃப் salaried எம்ப்ளாயீஸ் இருக்காங்க அப்படின்னா, they can easily find what is the min salary, median salary and max salary with this 5 point. இப்போ Q1 and Q3 என்னன்னா 25% of salary, 25% of salary what is what அப்படின்னு நம்ம இந்த பாயிண்ட் வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். அண்ட் அதே மாதிரி 75% ஆஃப் salary இஸ் வாட், அதாவது எவ்வளோ எம்ப்ளாயீஸ், how many employees gets above or below 25% and 75% நம்ம ஈஸியா இந்த பிளாட் வச்சு நம்ம கண்டுபிடிக்க முடியும். இது ஜஸ்ட் ஃபார் ஒன் எக்ஸாம்பிள். இதுல ஒரு ரேஞ்ச் ஒன்று இருக்கு, அதுதான் இன்டர் குவார்டைல் ரேஞ்ச், ஐக்யூஆர், இன்டர் குவார்டைல் ரேஞ்ச். ஸோ இது வரைக்கும் நம்ம மீடியன் அப்படின்னா ஒரு நம்பர் அப்படின்னு தான் பார்த்துருப்போம். ஸோ மீடியன் இஸ் ஒன் நம்பர். இது வரைக்கும் நம்ம பார்த்தது அதுதான். பட் ஒரு ரேஞ்ச் ஆஃப் நம்பர்ஸ் வேணும், நம்ம ஒரு ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ் வேணும், செட் ஆஃப் வேல்யூஸ் வேணும் அப்படின்னா ஒரு ரேஞ்சில் என்ன கண்டுபிடிப்போம்னா இன்டர் குவார்டைல் ரேஞ்ச். அது என்னன்னா ஐக்யூஆர், அதோட ஃபார்முலா என்னன்னா Q3 மைனஸ் Q1, இதுதான் அதோட ஃபார்முலா. ஸோ இப்போ நம்ம மேலே கண்டுபிடிச்சது வச்சு பார்த்தீங்கன்னா 15 மைனஸ் 11 விச் இஸ் 4. ஸோ இதுதான் இந்த ரேஞ்சோட இன்டர் குவார்டைல் வேல்யூ, இந்த ரேஞ்சோட இன்டர் குவார்டைல் ஃபார்முலா. நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த பிளாட் ஒன்று இருக்கு இல்லைங்களா, அது என்ன பிளாட்னா தட் இஸ் கால்ட் அஸ் பாக்ஸ் பிளாட் ஆர் விஸ்கர் பிளாட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அந்த பிளாட் வந்து இப்படி தான் இருக்கும். இங்க வந்து இப்படி போட்டுக்கலாம். இது வந்து Q1. நம்ம முன்னாடி எல்லாமே நமக்கு தெரிஞ்சது தான், Q1 அண்ட் Q3. இது வந்து மின், இது வந்து மேக்ஸ். இப்போ இதுதான் ஐக்யூஆர், இன்டர் குவார்டைல் ரேஞ்ச். ஓகே, இப்போ நம்ம Q1 ஆல்ரெடி தெரியும், Q3 ஆல்ரெடி தெரியும். ஆனா இந்த Q1 அண்ட் Q3 என்னன்னா, இது வந்து நம்ம கண்டுபிடிச்ச Q1 அண்ட் Q3 இல்லை, இது வந்து லோவர் லிமிட், இது வந்து அப்பர் லிமிட். இப்போ இது வந்து இன்டர் குவார்டைல் ரேஞ்ச் ஆல்ரெடி நம்ம சொன்னது. இப்போ லோவர் லிமிட் Q1 ஃபார் Q1, லோவர் லிமிட் வித் Q1, அது என்னன்னா Q1 மைனஸ் 1.5 இன்டூ ஐக்யூஆர், இதுதான் ஃபார்முலா 1. அதே மாதிரி அப்பர் லிமிட் வித் Q3, அது என்னன்னா Q3 பிளஸ் 1.5 இன்டூ ஐக்யூஆர். ஸோ இந்த லோவர் லிமிட் அப்பர் லிமிட் எதுக்கு கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா, ஸோ இங்கே ஒரு டேட்டா பாயிண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இங்கே ஒரு டேட்டா பாயிண்ட் இருக்கு, இங்கே ஒரு டேட்டா பாயிண்ட் இருக்கு, இங்கே ஒரு டேட்டா பாயிண்ட் இருக்கு. ஸோ வி கேன் சே இந்த 3 டேட்டா பாயிண்ட்டுமே இந்த லிமிட்ல தான் இருக்கு, நமக்கு தேவைப்படுற லிமிட்ல தான் இருக்கு. இப்போ இங்க ஒரு டேட்டா பாயிண்ட் இருந்தாலோ இல்ல இங்க ஒரு டேட்டா பாயிண்ட் இருந்தாலோ we can easily mark these as outliers. இதெல்லாம் அவுட்லயர்ஸ். இதை நம்ம வந்து அனாலிசிஸ்க்கு கன்சிடர் பண்ண வேண்டாம். ஏன்னா இதெல்லாம் வந்து நம்ம நார்மல் பிளாட்டை தாண்டி வெளியே இருக்கிற லிமிட்டை தாண்டி வெளியே இருக்கிற ஒரு டேட்டா பாயிண்ட்ஸ். ஓகே, இப்போ இது இந்த இந்த ஃபார்முலா பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், why do we have this hard coded value 1.5? அது ஒன்றும் இல்லை. ஸோ we have to approximate the range or limit. ஸோ யூஸ்வலாக வந்து 1 வச்சே மல்டிப்ளை பண்ணலாம். 1 வச்சு மல்டிப்ளை பண்ணோன்னா என்னன்னா
we will include all normal data sets that there is a risk of that. ஓகே, இப்போ இல்ல ஒரு 3 வச்சு நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா we will include outliers. There is a risk. This is a risk. Outliers நமக்கு வேண்டாம். ஸோ இதோட மிட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1.5. மிட் பாயிண்ட்னா நாட் மீடியன் பட் ஒரு கரெக்டட் வேல்யூ விச் இஸ் நாட் 1 அண்ட் விச் டஸ் நாட் இன்க்ளூட் அவுட்லயர்ஸ் லைக் 3 ஆல்சோ. ஸோ அதனால இந்த 1.5 நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம எடுத்த டேட்டா செட்டுக்கு நம்ம லோவர் அண்ட் அப்பர் லிமிட் நம்ம கால்குலேட் பண்ணலாம். அது எப்படின்னா லோவர் லிமிட் வந்து 11 minus 1.5 into 4 which is 5. Okay, upper limit which is 15 plus 1.5 into 4 which is 21. So இதுதான் நம்மளோட lower limit and upper limit. Limit low and limit high. இப்போ நமக்கு எந்த ஒரு டேட்டா செட் இப்போ இன்புட் நம்ம போட்டாலுமே இதை தாண்டி கீழே இருந்தா அவுட்லயர், இதை தாண்டி மேலே இருந்தா அதுவும் அவுட்லயர். we can safely ignore or we can do further processing to அதை வந்து சேஃபா நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நம்ம அந்த பாக்ஸ் பிளாட் ஒன்று சொன்னோம் இல்லைங்களா, அதை திருப்பி வரையலாம். ஸோ we can say min is 10, max is நமக்கு என்ன கிடைச்சதுன்னா 16. இப்போ இது வந்து மின் அண்ட் மேக்ஸ் தான். இந்த பாக்ஸ் பிளாட்ல இதை வந்து நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. ஸோ திஸ் இஸ் நாட் அ கன்சிடரபிள் அமௌண்ட். இது வந்து மின் அண்ட் மேக்ஸ் கிடையாது. வி ஹாவ் டு ஹாவ் திஸ் ஆஸ் அப்பர் லிமிட் அண்ட் லோவர் லிமிட். ஓகே, இது வந்து ஐக்யூஆர். திஸ் இன்டர் குவார்டைல் ரேஞ்ச். இப்போ நமக்கு லோவர் லிமிட் கிடைச்சிருச்சு விச் இஸ் 5 அண்ட் அப்பர் லிமிட் கிடைச்சிருச்சு விச் இஸ் 21. இப்போ எந்த ஒரு டேட்டா செட் இருந்தாலும் இட் வில் கம் அண்டர் திஸ் which are not outliers. So we can easily calculate the range and analyze the data set. Yeah, இந்த வீடியோல நான் இதுதான் கவர் பண்ண நினைச்சேன். யூ அகைன் டேக் அ டேட்டா செட் அண்ட் ட்ரை டு ட்ரா ஆல் தீஸ் 5 பாயிண்டர்ஸ் ஃபார் அ பர்டிகுலர் டேட்டா செட். உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, நம்ம டெய்லியும் ஒர்க் பண்ற இல்ல நம்ம வீடோட எக்ஸ்பெண்டிச்சர் அதோட நீங்கள் அவுட்லேஸ் கண்டுபிடிக்கணும்னாலும் யூ கேன் யூஸ் திஸ் டெக்னிக்ஸ். இப்போ நம்ம டெய்லி ஒரு 30 டேஸ்க்கு ஒரு மந்த் நம்ம இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறோம். வாட் இஸ் அவுட்லேயர், வாட் இஸ் அ மீன், ஒரு 25% மேலே நம்ம எதில் ஸ்பெண்ட் பண்ணுறோம், 75% கீழே ஆர் மேலே நம்ம எதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்றது இந்த மாதிரி ஃபார்முலாஸ் வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். தீஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் வென் இட் கம்ஸ் டு ஒரு ஏஐ மாடல். இப்போ ஒரு ஏஐ மாடல் பர்ஃபார்மன்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும், ஒரு ஒரு மாடல் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா அது வந்து ரிசல்ட் ப்ரெடிக்ட் பண்ணும். We can easily find out how many, what is the lower limit of a particular prediction, upper limit of a correct or wrong prediction, ஒரு குவார்டைல் ரேஞ்சில் அந்த கரெக்டாக எவ்வளோ ப்ரெடிக்ட் பண்ணுது அப்படின்றது எல்லாமே we can find using these 5 point data summary. ஒரு டேட்டா செட்டை ஒரு மாடலுக்கு ஃபீட் பண்ணுறதுக்கு முன்னாடி தட் இஸ் கால்ட் அஸ் லைக் இடிஏன்னு சொல்லுவாங்க. தட் இஸ் எக்ஸ்ப்ளோரேட்டரி டேட்டா அனாலிசிஸ். ஸோ இந்த மாடலுக்கு ஃபீட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த டேட்டா எப்படி இருக்கு, ஹவு ஸ்ப்ரெட் இஸ் த டேட்டா அப்படின்னு இந்த 5 பாயிண்ட் சம்மரி வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ திருப்பி ஒரு சம்மரைஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த 5 பாயிண்ட் என்னன்னா மின், அதே மாதிரி நான் ஃபர்ஸ்ட் எழுதுற மாதிரி எழுதுறேன், மின், மீடியன், மேக்ஸ். திஸ் இஸ் Q1 and Q3. 25%, 75%. IQR interquartile range. இது வந்து Q3 minus Q1. Lower limit Q1 minus 1.5 into IQR.
அப்பர் லிமிட் Q3 plus 1.5 into IQR. ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட பேசிக் ஃபார்முலா. இன்னைக்கு நம்ம படித்த ஃபார்முலாஸ். இதை திருப்பி ரிப்பீட் பண்ணுங்க. எனி டேட்டா செட் நீங்களே ஒரு 10 நம்பர்ஸ் எடுத்துக்கோங்க. ட்ரை டு ஃபைண்ட் ஆல் த மின், மீடியன், மேக்ஸ், Q1 Q3 வேல்யூஸ் அண்ட் ஐக்யூஆர் வேல்யூஸ். நீங்களே கால்குலேட் பண்ணி ஒரு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு. ஓகே, இதுதான் லோவர் லிமிட், இதுதான் அப்பர் லிமிட் அப்படின்னு. யா, ஸோ இந்த வீடியோக்கான டாபிக்ஸ் இதுதான். இதான் நான் கவர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ எனி டவுட்ஸ் ஆர் நான் எதாவது மிஸ் பண்ணியிருந்தா ப்ளீஸ் காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ. சி யூ ஆல் ஆன் த நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ.